إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم. وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது அருளால் நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதற்காக அதனை படைத்த அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய சுவனத்திற்கான வழிகாட்டல் தான் அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சஹீஹான சுன்னாவும் ஆகும். இந்த அடிப்படைகளை அறிந்து அதன் வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஊருலகம் எந்த திசையில் சென்றாலும் அவர்களையும் இந்த சத்தியத்தின்பால் நாம் அழைக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் ஜின் என்ற இந்த இரண்டு படைப்புகளும் தான் சோதித்து வெற்றியாளர்களுக்கு சுவனமும் வழிகேடர்களுக்கு நரகமும் என்று விசாரணை நாள் என்று ஒன்று ஏற்படுத்தப்படும். அதன் பிறகு இந்த இரண்டில் ஒன்றை நாம் அடைந்தே தீருவோம். தோல்வி அடைந்தவர்கள் மிக பெரும் கவலையில் இருப்பார்கள். இந்த உலக வாழ்வில் பெருமை அடிக்கின்றார்கள் அல்லவா? கலிமா சொல்லுபவர்கள் கூட இன்றைய காலத்தில் படித்து விட்டோம், சிந்திக்கின்றோம், அறிவுக்கு பொருந்துவதாக இல்லை என அல்லாஹ்வின் வழிகாட்டலை விமர்சிக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்ற வசனங்கள் அல் குர்ஆன் என்ற நூலின் ஒரு பக்கத்தின் ஒரு சில வரிகள். சுருக்கமான இவற்றை சிந்தித்தால் அல்லாஹ்வை நோக்கி நாம் எந்த அளவு பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த விசாரணை நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆதம் நபி முதல் உலகிலே தோன்றவிருக்கின்ற இறுதி மனிதன் வரைக்கும் நானும் நீங்களும் ஒரே மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவோம். எப்போதும் நாம் கூறுகின்ற விடயம் என்ன? முத்தகீன்களில் ஒருவராக இருந்தாலே அன்றி நாம் சுவனம் செல்ல முடியாது. இப்போது அல்லாஹுடைய சுருக்கமான ஒரு வசனத்தின் நன்மாராயம். நாளை மறுமை நாளையில் முத்தகீன் என்ற உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சமிருந்து அல்லாஹ்வின் திருப்தியொன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு இந்த நேர்வழியிலிருந்து நாம் மரணித்தால் அல்லாஹுடைய நன்மாராயம் மிகச் சிறிய ஒரு வசனம். இந்த 26வது அத்தியாயம் ஷுஆரா கவிஞர்கள் என்ற தலைப்பில் இருக்கின்றது.
கவிதைகள் மிகச் சுருக்கமாக நிறைந்த கருத்தை தரும். கவிஞர்கள் பெரும்பாலும் பொய்களையும் கற்பனைகளையும் கூறுவார்கள். ஆனால் சில கவிதைகள் கருத்தாளமிக்க பெருமதியானதாக இருக்கும். எனவேதான் முஸ்லிம் அல்லாத ஒரு கவிஞனுடைய ஒரு உண்மை வார்த்தையை நபி அவர்கள் கூட கூறி காட்டினார்கள். எப்படியோ கவிஞர்கள் என்ற இந்த அத்தியாயத்தின் 90வது வசனம், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வஹியை மட்டும் பின்பற்றுகின்றார்களோ அத்தகைய முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன். இத்தகைய உள்ளட்சம் உடையவர்களுக்கு அந்த விசாரணை நாளிலே சுவர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்படும். விசாரணை மைதானத்திலிருந்து ஒரு பாலத்தை கடப்பதுதான் எமக்கும் சுவனத்துக்கும் உள்ள தூரம். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நாளிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு சுவனம் நெருக்கி கொண்டு வரப்படும். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற விவரம், யாரெல்லாம் இந்த நேர்வழி கிடைத்ததன் பிறகு 1000 கலிமா சொல்லி இருந்தாலும் நபி வாழ்ந்து காட்டிய குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய அடையாளத்தில் வாழாதவர்கள், இங்கு அல்லாஹ் விவரிக்கின்ற வசனத்தின் அடிப்படையில் கூறுவதென்றால், அல்லாஹுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களை இணையாக்கியவர்கள். கலிமா சொல்பவர்கள் அப்படி செய்வார்களா என்ற ஒரு சந்தேகம் அநேகமானவர்களுடைய உள்ளங்களிலே எழும். அதே போன்று ஒரு சில ஆலிம்கள் இவ்வாறு நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சிபாரிசு என்ற ஒன்று இருப்பது எமக்கு தெரியும். நபியின் உம்மத்தினின்றும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நபி அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யாருக்கெல்லாம் சுவனம் செல்ல முடியாது என்று குர்ஆன் தடுக்கின்றதோ அவர்களை தவிர என கூறுகின்றார்கள். ஆனால் மிக பிரபல்யமான சில அறிஞர்கள், மக்களிடம் விரும்பப்படக்கூடிய ஒரு சில உலமாக்கள், இங்கு இரண்டாவது சாராராகிய வழிகேடர்கள் நாளை மறுமை நாளையில் தங்களுக்குள் சர்ச்சைப்படுவார்கள். தங்களை வழிகெடுத்த தலைவர்களை நோக்கி குற்றம் சுமத்துவார்கள். அவர்கள் கைசேதப்படுகின்ற விடயங்களில் ஒன்று, ஃபமா லனா மின் ஷாஃபிஈன், இன்று எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய எவருமே இல்லையே என்று கவலைப்படுவார். வலா சதீகின் ஹமீம், மிக நெருங்கிய நண்பர்களும் கிடையாதே என்று கவலைப்படுவார்கள். ஒரு நபியின் பெயரால் ஒரு செய்தியை ஒரு ஆலிம் கூறுகின்றார். எந்த நூலிலே எப்படி இருக்கின்றது என்பதை தேடிய வரையில் அது கிடைக்கவில்லை. அப்படி ஒரு ஹதீஸ் என்ற பெயரிலே நாமும் செவிமடுத்திருக்கின்றோம். அதன் சுருக்கம் என்னவென்றால், சுவனம் நுழைந்த ஒரு முஸ்லிம் அங்கே ஏதேனும் குறை இருக்கின்றதா என்று அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கின்றான். எதுவுமே குறை கிடையாது, எல்லாமே நிரப்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருக்கின்றது, உலகிலே என்னோடு இருந்த ஒரு நண்பனை இங்கு நான் காணவில்லை, பெரும்பாலும் அவன் நரகில் இருப்பான் என இந்த மனிதன் கூறுகின்ற போது, இந்த மனிதனுடைய நண்பனை சுவனத்தில் நுழைவியுங்கள் என அல்லாஹ் கூறுவதான ஒரு செய்தி ஆலிம் ஒருவர் கூறுகின்றார். வெறுமனே இந்த செய்தியை மக்களிடம் கூறுகின்ற போது, நபி அவர்களை இப்படியான ஒரு செய்தியை மக்களுக்கு கூறும்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிய போது
அதனை தடுத்து நிறுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு செய்யாதீர்கள், மக்கள் அதன் தப்பர்த்தம் கொண்டு இதிலேயே அவர்கள் நிலைத்து நின்று விடுவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரித்தார்கள். நபி அவர்களும் அதே போன்று விட்டு விட்டார்கள். இஸ்லாம் கூறுகின்ற நன்மாராயங்களை பிழையான வழியிலே செல்லும் விதத்திலே உலமாக்கள் அதனை கூறக்கூடாது. மேலே சொன்ன சுருக்கம் சஹீஹான ஹதீஸில் இருக்கின்றது என்றால் கூட, இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் நபியுடைய சிபாரிசு கிடைத்து விடுமா? குர்ஆனும் சஹீஹுல் புகாரி போன்ற நூல்களில் உள்ள ஹதீஸிற்கு முரணாக ஒரு ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட்டால் நாம் வெற்றி பெற முடியுமா? இந்த சிபாரிசு பற்றி சுருக்கமான ஒரு தெளிவை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு ஆலிம் இந்த செய்தியை சொன்னபோது இப்படியான இந்த விடயம் எந்த அளவு உண்மையானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாமும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது ஹுத்பாவிலே அது பற்றி தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை மறுமை நாளையில் சந்திக்கின்றவர்கள் சுவனம் அவர்களுக்கு நெருக்கமாக்கப்படும். இதனை செவிமடுத்து கொண்டீர்கள். இது அல்லாதவர்கள் வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் காவீன், வழி தவறியவர்களுக்கு நரகம் கொண்டு வரப்படும், வெளிப்படுத்தப்படும். அவர்களை நோக்கி, நீங்கள் யாருக்கு இபாதத் செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே? அல்லாஹ் கேள்வி தொடுப்பான், அல்லது வானவர்கள் மூலமாக கேள்வி தொடுப்பான். அல்லாஹ் அல்லாத யாருக்கு நீங்கள் இபாதத் செய்தீர்களோ, இபாதத் என்ற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். பின்னால் அது பற்றி சுருக்கமான தெளிவான ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இப்போது நீங்கள் யாருக்கு இபாதத் செய்தீர்களோ, வழிபட்டீர்களோ, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களா, அல்லது அவர்களைத்தான் அவர்கள் தற்காத்துக் கொள்வார்களா? வழிகேடர்களை பார்த்து கேட்கப்படும். இப்போது அந்த வழிகேடர்கள் தங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்படுகின்றார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக உலக வாழ்வில் நாம் வழிகேட்டில் தான் இருந்தோம் என்பதை காலம் தாழ்த்தி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன கூறுகின்றார்கள்? இது நுசவ்விக்கும் ரப்பில் ஆலமீன், உங்களை, அதாவது தலைவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். தலைவர்களை பார்த்து அவர்களால் வழிகட்டவர்கள் கூறுகின்றார்கள், அகிலங்களின் ரப்புக்கு சமமாக உங்களை ஆக்கிவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். இந்த வசனத்திற்கு ஷாஃபிஈ மதுஹபின் மிக பிரபல்யமான இமாம், தப்சீரிலே முதன்மையாக கூறப்படுகின்ற இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய தப்சீர், அந்த இமாம் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை போன்று உங்களது கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் ரப்புக்கு நாங்கள் இணை வைத்தோம் என்பதுதான் இதன் கருத்து என எழுதுகின்றார்கள். மிகச் சரியானது. இபாதத் என்றால் அடிபணிதல், வழிபடுதல், கட்டுப்படுதல் என்பது கருத்தாகும். எனவே குர்ஆன் சுன்னா என்ற வகையை விட்டுவிட்டு அதற்கு முரணான ஒரு வழியில் நாம் சென்றால், அதனை பின்பற்றினால், அதிலே மதுஹபுகள், தரீகாக்கள், இயக்கங்களும் அடங்கும். குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான மதுஹபுடைய, தரீகாவுடைய, இயக்கங்களுடைய ஃபத்வாவை பின்பற்றினால் அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்றார்கள். எனவே யாரெல்லாம் வழிகட்டார்களோ அவர்கள் தங்களுடைய குறைகளில் ஒன்றாக அல்லாஹுக்கு உங்களை நாம் இணையாக்கினோம்,
அதாவது அல்லாஹ்வின் கட்டளையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதற்கு மாற்றமான உங்களது கட்டளைகளுக்கு வழிபட்டோம் என கூறுவார்கள். எனவே இவர்களுக்கு ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், நாளை மறுமை நாளையில் எவருமே சிபாரிசு செய்ய முடியாது. வலா சதீக்கின் ஹமீம், நெருங்கிய நண்பனும் இருக்க மாட்டான். இப்போது அந்த ஆலிம் கூறுகின்ற செய்திக்கு வாருங்கள். என்ன கூறினார்? சுவனம் நுழைந்த ஒரு நண்பன் வெறுமனே எனது நண்பனை காணவில்லை என்றதும் நரகில் இருக்கின்ற அவன் எப்படி இருந்தாலும் சுவனம் நுழைவித்து விடுவான் என்பது போன்று அந்த ஆலிமுடைய பேச்சு திறமை, பேச்சு கவர்ச்சியால் அவர் கூறிவிட்டார். இதன் கருத்து இதுதானா? இதன் கருத்து ஒரு நல்ல நண்பன் ஒருவனுக்கு இருந்து விட்டால் அவன் கலிமா சொல்லுகின்ற ஒரு கெட்டவனாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், ஐவேளை தொழுவதில்லை, குர்ஆன் சுன்னா என்ற தூய வகையை விட்டு மதுஹபுகள், இயக்கங்கள், தரீகாக்களை பின்பற்றுவது, இது போன்ற உள்ளடங்கக்கூடிய தற்கொலை செய்து கொள்வது, ஒரு விசுவாசியை வேண்டுமென்றே கொலை செய்வது, இவை அனைத்துமே நரகத்தை ஹராமாக்கக்கூடிய, கலிமாவை முறிக்கக்கூடிய, அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபத்வாவின்படி மேற்படி குற்றங்களை செய்பவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹுடைய சிபாரிசோ, நபீனது சிபாரிசோ, முஸ்லிம்களது சிபாரிசோ ஒருபோதும் கிடைக்க மாட்டாது. இந்த அடிப்படை விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையான ஒரு ஹதீஸாக அது இருந்தால் கூட ஏனைய ஹதீஸ்களின் ஒளியில் அந்த உண்மையை மக்களுக்கு கூற வேண்டும். இல்லாத போது என்ன நடக்கும்? சரி, கலிமா கூட சொல்லுகின்ற ஒரு மனிதன் சுவனத்தை தடுக்கின்ற அத்தனை குற்றங்களையும் அவன் செய்வான் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். கலிமா சொல்லாதவன் செய்கின்ற குற்றங்களை விட சுவனத்தை தடுக்கின்ற எத்தனையோ குற்றங்களை கலிமா சொன்ன சமூகத்தில் உள்ளவர்கள் செய்கின்றார்கள். ஏன் செய்கின்றார்கள்? இது போன்ற ஆலிம்கள் ஒரு ஹதீஸின் உண்மை கருத்துக்கு முரணாக வழிகேட்டிலே அவர்கள் செல்லும் விதத்திலே விளக்கப்படுத்துகின்றார்கள். எனவேதான் இப்படி தலைவர்களால் வழிகெடுக்கப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளையில் அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் வழிகேட்டில் இருந்தோம், எங்களது தலைவர்களாகிய நீங்கள் தான் எங்களை வழிகெடுத்தீர்கள், உங்களை அல்லாஹ்வுக்கு சமமாக, அதாவது அல்லாஹ்வினதும் தூதரினதும் தீர்ப்பு இருக்கும் போது அதற்கு மாற்றமான உங்களுடைய தீர்ப்பை நாம் எடுத்து நடந்தோம். எனவே மறுமையிலே அவர்களுக்கு எந்த சிபாரிசு செய்யக்கூடியவர்களும் கிடையாது, நெருங்கிய நண்பர்களும் கிடையாது. எனவே சுருக்கம், ஒரு நல்ல நண்பன் என்பவன் உண்மையிலேயே மறுமையிலே அவர்கள் முத்தகீன்களாக இருப்பார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது. மறுமை நாளில் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் கூட விரோதியாக மாறிவிடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இல்லல் முத்தகூன், தக்வா உள்ளவர்களை தவிர என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே தக்வா உள்ள ஒரு மனிதன் கண்டிப்பாக நபி வழியில் நடக்கின்ற ஒரு முஸ்லிமாகத்தான் இருப்பான். எனவே மறுமையிலே ஒரு நண்பனுடைய சிபாரிசு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் தக்வா உள்ள குறைந்தபட்ச அளவிலாவது அல்லாஹ்விடம் முஸ்லிமாக ஏற்கப்படும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்படியான முஸ்லிமுக்கு கட்டாயமாக மற்ற நண்பனின் சிபாரிசும் கிடைக்கும், நபியுடைய சிபாரிசு கிடைக்கும், வானவர்களுடைய சிபாரிசு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சிபாரிசு கிடைக்கும். எனவே மாலை மறுமை நாளையில் சிபாரிசு யாருக்கு கிடைக்கும் என்றால் குறைந்தபட்ச இஸ்லாமிய வரம்புகளுக்குள் வாழ்ந்து ஒரு முஸ்லிமாக வாழுகின்ற மனிதனுக்கே அன்றி
வெறுமனே நல்ல ஒருவரோடு நண்பனாக இருந்துவிட்டால் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவோம் என்பது போதிய தெளிவில்லாத, தெரிந்தோ தெரியாமலோ மக்களை வழிகெடுக்கின்ற வழிகாட்டலாகும். இவ்வாறு வழிகட்டவர்களுக்கு நரகம்தான் வெளிப்படுத்தப்படும் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்திலிருந்து தூரமாக்கி நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் எம்மை நுழைவித்தருள்வானாக. அதற்கு நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய நபி வழியிலே மரணிக்கும் வரைக்கும் குர்ஆன் சுன்னா என்ற வகையை பின்பற்றக்கூடிய உறுதியையும் உல தூய்மையையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அதன் மூலம் அவனது அருளால் எங்கள் அனைவரையும் உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.